பிரைஸ் லார்ட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக உங்களை பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷம். இன்றைய நாள் தியானத்திற்காக ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். ஏசாயா 52:7 வசனம். ஏசாயா 52:7. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாயிருக்கின்றன. மலைகளின் மீது எவ்வளவு அழகாயிருக்கின்றன. இந்த வசனத்தின் ஆரம்பம் இப்படியாக ஆரம்பிக்கிறது. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவித்து. தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். எதற்காக வந்தார் அப்படின்னு சொன்னா, நம்முடைய பாவங்களை மன்னித்து இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டடையும்படிக்கு பிதாவோடு ஒப்புரவாகும்படிக்கு நாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு தேவன் இந்த உலகத்தில், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். அவர் வந்ததே நமக்கு சமாதானத்தை ஏற்படுத்துறதுக்காக தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது நம்ம எல்லாருக்கும் ஒரு நற்செய்தி. அதுல வசனம் சொல்லப்பட்டிருக்கு, சமாதானத்தை கூறி. இன்றைய நாட்கள்ல யார்கிட்ட கேட்டாலுமே அவங்ககிட்ட என்ன இல்லைன்னு சொல்லுவாங்கன்னா, மனசுல சமாதானமே இல்லை, என் மனசுல சந்தோஷமே இல்லை, என் மனசுல நிம்மதி இல்லை. அப்போ எல்லாருமே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வழியா கடந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சமாதானத்தை கூறணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்கள், தன்னை பின்பற்றுகிறவர்களை பார்த்து சொல்றாரு, நீங்க ஒரு வீட்டுக்கு போனீங்க அப்படின்னா அந்த குடும்பத்தை வாழ்த்துங்க, அந்த குடும்பத்துக்கு சமாதானத்தை கூறுங்க அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை அந்த குடும்பத்துக்கு அந்த சமாதானம் அவங்களுக்கு பாத்திரனா இல்லை அப்படின்னா, அந்த சமாதானம், அந்த வாழ்த்து உங்களுக்கே திரும்பி வரும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு பாடம், எல்லாருக்கும் சமாதானத்தை கூறுங்க அப்படின்னு சொல்லி. இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளாகிய நாம செய்ய வேண்டிய காரியம், நீங்க ஒருத்தங்களை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு நீங்க சமாதானத்தை சொல்லணும், அவங்கள நீங்க வாழ்த்தணும். ஏன்னா எங்க பார்த்தாலும் மனம் மடிவடைய செய்கிற பேச்சு, நம்மளை குற்றப்படுத்துகிற பேச்சு, நம்மளை நோக செய்கிற பேச்சையே கேட்டு ஜனங்கள் வந்து கொண்டு இருக்கிறாங்க. அவர்கள் மத்தியில நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்னா, சமாதானத்தை கூறுகிறவர்களா இருக்கணும். நல்ல செய்தி, அதாவது இயேசு கிறிஸ்து நமக்காக வந்தார், இன்றும் அவர் ஜீவிக்கிறார், என்னுடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார் அப்படின்னு சொல்லி மற்றவர்களிடத்துல சொல்லத்தக்க அளவுல நாம் அவர்களிடத்துல சமாதானத்தை கூறுகிறவர்களா இருக்கணும். இன்றைக்கு இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கு நான் சொல்றேன், ஜனங்கள் உங்களுடைய வருகையை விரும்புகிறவர்களா நீங்க இருக்கணும். நீங்க ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா வாங்க அப்படின்னு சொல்லி உங்களை வெல்கம் பண்ணணும். நீங்க வர்றதை நினைச்சு அவங்க சந்தோஷப்படணும். நீங்க ஒரு வீட்டுக்கு போயிட்டு அங்க நிற்கும் பொழுது அவங்க வாங்க அப்படின்னு சொல்லி வருத்தத்தோடு உங்களை கூப்பிடாதபடிக்கு உங்களை சந்தோஷமா வரவேற்கணும். அப்படிப்பட்ட மனிதனா இருக்கதான் தேவன் விரும்புகிறார். அவர்களுடைய கால்கள் எப்படி இருக்குதான் மலைகளின் மீது எவ்வளவு அழகா இருக்கிறது. இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்க இடத்துல சொல்றேன், யாரை பார்த்தாலும் அவங்களை விஷ் பண்ணுங்க, அவங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லுங்க, பாசிட்டிவான இம்பாக்டை கொடுங்க. நெகட்டிவா ஒருத்தவங்க சோகமா வந்து உங்களை பாக்குறாங்கன்னா கூட, இன்னைக்கு என்ன ரொம்ப ஹாப்பியா இருக்கிற மாதிரி இருக்கு, நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களை என்கரேஜ் பண்ணுங்க. நீங்க அப்படி பேசுறதுலயே அவங்களுடைய சேட்னஸ் எல்லாமே போயிடும். பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரி இருக்க, என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இருக்கிற பிரச்சனையில இது வேற என்ன ஆயிரும், கூட கொஞ்சம் பெரிய பிரச்சனை ஆயிரும். அதனால யாரை பார்த்தாலும் விஷ் பண்ணுங்க, அவங்களுக்கு சமாதானத்தை கொடுங்க. ஏன்னா உலகத்தால் கொடுக்க முடியாததும் எடுக்க முடியாததுமான சமாதானத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் நமக்கு கொடுத்ததற்கான காரணமே மற்றவர்களுக்கு அதை கொடுக்கணும் அப்படின்னா. சுவிசேஷத்தை தேவன் ஏன் உங்களிடத்துல சொன்னாரு, ஏன் உங்களிடத்துல கொடுத்திருக்காருன்னா, உங்க கூட வேலை பார்க்கிறவங்களுக்கு, உங்க சொந்தக்காரங்களுக்கு, உங்க மத்தியில பணி செய்யறவங்களுக்கு, உங்க ஸ்கூல் காலேஜ்ல படிக்கிறவங்களுக்கு, அவர்களுக்கு அந்த சுவிசேஷத்தை உங்கள் மூலமாக பிரசித்தப்படுத்துவதற்கு தான் தேவன் உங்களை முதல்ல தொட்டிருக்கிறார், உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். அதனால இன்றைக்கு ஒரு முடிவெடுங்க, நான் யாரை பார்த்தாலும் சமாதானத்தை கூறுவேன், அவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி என்னோட கூட ஜெபிக்கிறீங்களா? எங்கள் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைய சமூகத்தில் வருகிறேன். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே சமாதானத்தை கூறி, ஆண்டவரே நற்காரியங்களை சுவிசேஷமாக ஆண்டவரை அறிவிக்கிறோடைய கால்கள் எவ்வளவு மலைகளின் மீது எவ்வளவு அழகா இருக்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோமேப்பா. ஆண்டவரே இன்று முதல் நாங்கள் யாரை பார்த்தாலும் சந்தித்தாலும் பேசினாலும் பாசிட்டிவ் இம்பாக்ட் ஏற்படுத்துகிறவங்களா இருக்க, ஆண்டவரே நல்ல காரியங்களை பேச, ஆண்டவரே சமாதானத்தை அவர்களுக்கு வாழ்த்து செய்தியா கூற எங்களுக்கு உதவி செய்வீராகப்பா. ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதாக. இன்று நாள் செய்ய இருக்கிற எல்லா பணிகள் வேலைகள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள் வெற்றியுள்ள நாளாக இருக்கட்டும். ஆண்டவரே நானும் வாழ்த்துகிறேன், எங்களை தாழ்த்தி தருகிறோம், பெருமையாக்குகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென். Thank you. God bless you.